Hello all, welcome back to Sri Samayal. நீங்களும் இவ்வளோ நாள் வாட்டர் மெலானோட க்ரீன் போர்ஷனை தூக்கி போட்டிங்கன்னா இன்னுமே அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. அதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வாட்டர் மெலான் ஹல்வா தான் பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் வாட்டர் மெலானோட பாதி ஒயிட் போர்ஷனில் இன்றைக்கி நம்ம ஹல்வா பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டர் மெலானோட சிகப்பு போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இதை டைரக்டாவும் அப்படியே சாப்பிடலாம், இல்லை ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். இந்த சம்மர் சீசன்ல வாட்டர் மெலான் ஜூஸ்லாம் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. வாட்டர் மெலான்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த போர்ஷனை நம்ம ஜூஸ் போடுறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியால ஃபுல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற இந்த வெள்ளை போர்ஷனில் தான் நம்ம இன்னைக்கு ஹல்வா பண்ண போகிறோம். அதை இந்த மாதிரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக டைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடையிலலாம் கிடைக்காத மாதிரி ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். வாட்டர் மெலானில் கலர் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். வாட்டர் மெலானை கட் பண்ணி அந்த ரெட் போர்ஷனை எடுத்து ஒரு வெள்ளை துணியில போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அந்த வெள்ளை துணியில வச்சிருந்தாலே கலர் மாறினா ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்ல வெள்ளை துணி அப்படியே இருந்ததுன்னா எந்த கலரும் ஆட் பண்ண நேச்சுரலா தான் இருக்குன்னு அர்த்தம். பாதி பழத்தோட ஒயிட் போர்ஷனை இதே மாதிரி டைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது சைட்ல இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் இல்ல பேனை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். 10 to 12 உடைச்ச முந்திரிய இந்த நெய்யிலே போட்டு வறுக்கலாம். 3/4 அளவு வறுத்துட்டு 8 to 10 காஞ்ச திராட்சை இதையும் சேர்த்து வறுத்துடலாம். திராட்சை இந்த மாதிரி பபிள் மாதிரி வர வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு முந்திரியும் திராட்சையும் ஒரு கப்ல தனியா எடுத்து வச்சிடலாம். இது கடைசியா தான் ஆட் பண்ண போறோம். இது ஆறுன அப்புறம் தான் முறுமுறுப்பு வரும். அது வரைக்கும் சைட்ல இருக்கட்டும். அதே கடாயில மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். இப்போ ஃப்ளேமை மீடியம்ல வச்சிடலாம். இப்போ சைட்ல டைஸ் பண்ணி வச்ச வாட்டர் மெலானை சேர்த்துக்கலாம். வாட்டர் மெலானோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வதக்கணும். இதை மூடி போட்டு ஃபுல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்பப்போ மூடி எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா வெந்தா மட்டும்தான் வாட்டர் மெலானோட பச்சை வாசனை இல்லாம இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறி டூட்டி ஃப்ரூட்டி மாதிரி வரும். அது வரைக்கும் இதே மாதிரி மூடி போட்டு அப்பப்போ எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. சூப்பரா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டா ஆறின அப்புறம் ஒரு ஜூசர் மிக்சர்ல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நார்மல் மிக்சர் ஜார்ல அரைச்சா ரொம்ப நைஸான பேஸ்டா வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஜூசர் ஜார்ல அரைக்கும் போது அந்த இஷ்யூ இல்லாம இருக்கும். கம்ப்ளீட்டா ஆறின அப்புறம் தான் அரைக்கணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இதை அரைச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு கடாயை ஹீட் பண்ணி இப்ப அரைச்ச பேஸ்டா அதுல போட்டுடலாம். இதுல இருக்கிற வாட்டர் கண்டென்ட்லாம் போகிற வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 டைம் வதக்கிறதுனால வாட்டர் மெலானோட பச்சை வாசனையும் நம்மளுக்கு இருக்காது. ஹல்வா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட்லாம் போகி திக்கான அப்புறம் 1/2 கப் சர்க்கரை. நம்ம அரைச்சப்புறம் அந்த பேஸ்ட் 1 கப் இருந்ததால இன்னைக்கு 1/2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதிகமோ கம்மியோ பண்ணி போட்டுக்கலாம். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு இந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது மேண்டேட்டரி கிடையாது. நான் இன்னைக்கு ஹல்வா கலர் வேணுங்கிறதால ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கலர் எதுவும் வேண்டாம்னு நினச்சா இதே மாதிரி கூட பண்ணலாம். எல்லாத்தையும் கலந்து 1 செகண்ட் கொதிச்ச அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு திக்கான அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையும் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். பேன்ல ஒட்டாம இது மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இதை சூடாவும் சர்வ் பண்ணலாம், ஆறுன அப்புறமும் சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சர்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேல நெய் ஊத்தி அதுக்கப்புறம் குடிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான வாட்டர்மெலான் அல்வா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.